சார் வணக்கம். வணக்கம். இப்பொழுது கிராமப்புறத்தில் நடைபெறுகின்ற ஊரக வளர்ச்சியினுடைய திட்டத்தில் இருக்கு இல்லையா, அதனுடைய பழைய பெயரை மகாத்மா காந்தி என்ற பெயரை நீக்கிவிட்டார்கள். 100 நாளை 125 நாளாக மாற்றிவிட்டார்கள். அதனுடைய வருமானத்தை கூட்டியிருக்கிறார்கள். அதில் உடனே செட்டில் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் செய்த பிறகும் எதிர்க்கட்சிகள் இந்த திட்டத்தை எதிர்ப்பதன் உள்நோக்கம் என்ன? ஏன் எதிர்க்கிறார்கள்? இது ஒரு இந்திய வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு திட்டம். 20 ஆண்டுக்கு பிறகு இந்தியா வளர்ந்துருக்குங்கிறத காட்டுறதுக்கு 25 கோடி பேர், 25% மக்கள் ஏற்கனவே வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க. 2005 இந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் துவக்கப்பட்ட போதே சரி 25%. இன்னைக்கு 1% கீழே. இன்றைக்கு ஊரக பகுதி இந்தியா முன்னேறி கொண்டு இருக்கிறது, அதிகமாக முன்னேறி இருக்கு. அதனால் இந்த முன்னேற்றத்துக்கு தகுந்த மாதிரி 100 நாள் வேலையை 125 நாளாக்கியிருக்காங்க. 2005 இந்த திட்டத்தில் 100 நாள் வேலைக்கு ஒரு நாள் ஊதியம் 100 ரூபா தான். இன்றைக்கி 319 ரூபா. அப்படி 100 125 ஆக்கியிருக்காங்க. அப்படி வரும்போது மகாத்மா காந்தியினுடைய கனவு அது என்னன்னா, வளர்ந்த பாரதம் தான் மகாத்மா காந்தியினுடைய கனவு. அந்த பேரை எடுத்தாங்க. அதுதான் மகாத்மா காந்தியினுடைய கனவுனுடைய பெயரை வச்சிருக்கு. 20 வருஷத்துக்கு பிறகு. 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட மகாத்மா காந்திக்கு பேர் வைக்கல. 2005 ஆமாம், முதல்ல ஆரம்பி வைக்கல. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்ச உடனே 47 காந்திக்கு பேர் வச்சிருக்கணும்ல, ஏதாவது திட்டங்களுக்கு வைக்கவே இல்லை. வச்சதையா எடுக்கிறீங்க? எதுவுமே பண்ணல, காங்கிரஸ் பண்ணலைங்கிற. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க? 47 பண்ணலைங்க. 100 ரூபா நோட்ல இருக்க காந்தியுடைய படத்தை சொல்றாங்க. 100 ரூபா நோட்டே தேவையில்லைங்க. என்ன 100 இப்போ இக்னோர் ஆயிடுச்சு இல்ல, டிஜிட்டல் ஃபார்மேட். ஆமா, காங்கிரஸ்காரன் அறிவில்லாம ஏதாச்சும் கேட்டுட்டு இருப்பான். இப்போ 100 ரூபா நோட்டு எங்க பயன்பாட்டில் இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போனால் 100 ரூபா நோட்டும் சரி, 500 ரூபா நோட்டும் சரி, எந்த நோட்டுமே நோ யூஸ் அப்படின்னு ஆகிடும். சரியா? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, 1947 சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஒரு கடைசியில் இருந்த ஜவஹர்லால் நேருவை, 2 ஓட்டு வாங்கின ஜவஹர்லால் நேருவை, 28 ஓட்டு வாங்கின இவர் சர்தார் வல்லபாய் பட்டேலை புறக்கணிச்சுக்கிட்டு, சர்தார் வல்லபாய் பட்டேலை நீக்கிக்கிட்டு ஜவஹர்லால் நேருவை பிரதமராக்கினாங்கல்ல. ஆக்கின உடனே காந்திக்கு பேரை வச்சு என்ன பண்ணாங்க? ஒரு திட்டத்தையும் கொண்டு வரல. இப்போ 2005 கூட இந்த ஊரக வளர்ச்சி திட்டம் வந்தப்போ கூட காந்திக்கு பேரை அதில் வைக்கலை. 2009 தான் வச்சாங்க. இப்போ 2005 2020 வருஷம் டெவலப் இருக்குல்ல, அதனால் காந்தியினுடைய எண்ணம், காந்தியினுடைய லட்சியம், காந்தியினுடைய திட்டம் வளர்ந்த பாரதம். வளர்ந்த பாரதங்கிற பேர் வச்சுருக்கோம். இதுவும் காந்திக்கு பேர் தான். அது காந்தியினுடைய பேர், இது காந்தியினுடைய இலக்கினுடைய பேர், லட்சியத்தை வச்சுருக்கோம். இப்போது பாரதிய ஜனதா கட்சி 2014 ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல ஒரு திட்டம், திட்டம் சொச்சு பாரத். அந்த ஆமாம், தூய்மை இந்தியா. அந்த தூய்மை இந்தியா திட்டத்துக்கு மகாத்மா காந்தி தூய்மை இந்தியா திட்டம் தானே பேர் வச்சோம். அங்கே கொண்டு வந்து இங்கே எடுத்துட்டீங்க. எங்கள் பிஜேபிக்கு தலையாய கொள்கை மகாத்மா காந்தியினுடைய கொள்கை. அதனால தான் திட்டமாக கொண்டு வந்தோம். ஆனால் காங்கிரஸினுடைய தலையாய கொள்கை மகாத்மா காந்தியினுடைய கொள்கை கிடையாது. மகாத்மா காந்தியை கொலை பண்ணதே காங்கிரஸ் தான். ஆமாம் ஆமாம். எங்க காந்தி என்ன சொன்னாருன்னா, சுதந்திரத்துக்கு பின்பு காங்கிரஸை கலைச்சிடணும், பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் நாட்டை ஆளணும்னு சொன்னார். வரலாறுல பாருங்கள், அப்படி சொன்னார். அப்போது 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம். 1948 ஜனவரி 30 காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க. காந்தி இருந்தால் நமக்கு தொந்தரவுன்னுட்டு நேருவை சார்ந்தவங்க நினச்சாங்க. காங்கிரஸ்காரங்க தான் காந்தியினுடைய சாவுக்கு காரணம். அது துப்பாக்கி மாதிரி கோட்சே இருந்திருக்கலாம். கோட்சையை பயன்படுத்துனது யார்? கோட்சையை தூண்டி விட்டது யார்? அவர் ஆர்எஸ்எஸில் இருந்துக்கிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் தேராது, சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே போனவர். ஆர்எஸ்எஸை குறை சொல்லிட்டு போனவர் தான் அவர். அவர் ஆர்எஸ்எஸ்காரர் இல்லை. அப்புறமா அவரை பயன்படுத்தி காந்தியை கொன்னது நேருவினுடைய ஆதரவாளர்கள் தான். அப்போது மகாத்மா காந்தி 47 இருந்து பல திட்டங்களை மகாத்மா காந்தியினுடைய பேரில் காங்கிரஸ் வச்சிருக்கணும் அல்லவா? வைக்கலை. இந்த திட்டம் கூட 2005 தூக்கும் போது வைக்கலை. 2009 தான் ஒட்ட வச்சாங்க. இப்போ அது ஒரு பிஜேபியை பொறுத்த மட்டும் அதனுடைய முதல் திட்டமே மகாத்மா காந்தி பேரில் தான்.
ஸ்வச் பாரத். சரி, 40% ஏன் மக்கள்கிட்ட இது ஆளுங்கட்சியோட மாநிலத்தில் கேட்குறீங்க? முன்னாடி மொத்தமாகவே சென்ட்ரல் மகாத்மா காந்தி மேல மாநில நிர்வாகத்துக்கும் பங்கு இருக்கு, மத்திய நிர்வாகத்துக்கும் பங்கு இருக்குங்க, எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்க. அதான் இருக்கிறாங்க. ஆமா, நிறைய முதலீடு இருக்கும், மாநிலமும் சேர்ந்து செய்யட்டும், அது உரிமையை வழங்குவது. நிதி சுமையா இருக்குன்னு சொல்றாங்க. மாநிலத்துக்கு உரிமை வழங்கியிருக்குங்க. நிதி சுமந்துக்கிட்டு என்னமோ 2024 யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ தமிழ்நாட்டில் அவங்க தானே அதை சொல்லணும். நிதி சுமக்கிறத யார் சொல்கிறது? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2026 யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க எப்படி சுமையாக இருக்கும்? மக்களுக்கு கொடுக்கறது எப்படிங்க சுமையாக இருக்கும்? 60 விழுக்காடு மத்திய அரசு கொடுக்குதில்ல, 40 விழுக்காடு தானே மாநில அரசு கொடுக்குது. அதுவும் இந்த யூனியன் பிரதேசங்கள்லாம் 10% கொடுத்தா போதும். அந்த மாதிரி நிதி சுமைங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அடுத்த வருஷம் வரக்கூடிய அரசு கவனிக்க வேண்டிய ஒரு வேலை. இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு அதை பற்றி விஷயம் இல்லை. அப்போது அதிகமான நிதி அவங்களும் ஒரு 40% கொடுக்கணுங்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னென்னா மாநில நிர்வாகத்திற்கும் உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது. அப்படி அந்த மாநில உள்ள மக்களுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. நியாயமாக அவங்க தான் 100 விழுக்காடு சம்பளத்தையும் கொடுக்கணும். ஆனால் அது இல்லாமல் 60% மத்திய அரசு கொடுக்கணும், 40 விழுக்காடு மாநில அரசு கொடுக்கணுங்கிறது ஒரு நிதி பகிர்வு தான், அதிகார பகிர்வு தான். இதில் போய் கேள்வி கேட்டுட்டு இருந்தால் எப்படி? அதெல்லாம் அர்த்தமில்லாத கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி பண்ணியிருக்கக்கூடிய இந்த செயல்பாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியையும் இந்திய வளர்ச்சியையும் காட்டக்கூடிய ஒரு மறைமுக ராம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜி ராம் ஜிங்கிறாங்க. நல்ல விஷயம் தானே, ராமர் தானே, நம்ம ஊர் ராமர் தானே. அதனால் அப்படி அதில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி சொல்லிக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தானே. ராமருடைய பேரை சொல்கிறது நல்லது தானேங்க. ராமர் இந்தியாவினுடைய நாயகன் அல்லவா, இந்தியாவினுடைய தெய்வம் அல்லவா ராமபிரான். அவரே ராம் ராம் தானங்க சொல்லிட்டு இருப்பார். காந்தி எதுக்கு ராம் ராம்னு சொன்னார்? அதெல்லாம் ராம் வந்து சொல்கிறீங்க. ராம வச்சுருக்கோம், காந்தி சொன்ன ராம் தான் வச்சுருக்கோம். அது எல்லாம் சரிதாங்க. நன்றி, வணக்கம்.